சங்கீதம் 105 அதிகாரத்திலே பாருங்க 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை இங்க சொல்றாரு அப்படின்னா யோசேப்பு பத்தி ஆண்டவர் சொல்றாரு. எப்படி புடமிட்டது? அவரோட வாழ்க்கையில நல்லா பாத்திருப்பீங்க, அவரோட வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு. சொந்த சகோதராலே பகைக்கப்பட்டு தரிசனத்தை சொன்ன உடனே ஒரு பொறாமையினால் ஆட்கொள்ள என்ன பண்ணாங்க? சொந்த சகோதரத்தை குழியில தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, காசுக்காக விற்கப்பட்டாரு. அவரு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. அது மாத்திரம் இல்ல, போர்த்திபாருடைய மனைவி என்ன பண்ணாங்க? அவங்க வீண் பழியை சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. என்ன ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இப்ப உயர்கொள்ள பட்டியல உயர்த்த நிறைய பேருக்கு இருக்கும். தரிசனத்தை கொடுத்தா உடனே நான் டாப்ல வந்துடணும், நான் உடனே உயர்த்தப்படணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம உயர்த்த வேண்டியதற்கு ஒரு சில படிகளை வைப்பார். எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா போயிட்டு என்ன பண்ண முடியாது, நான் இங்கதான் உட்காருவேன் அப்படிலாம் இருக்க முடியாது. படிப்படியாய் கீழ்ப்படிதல் முதலாக கர்த்தருடைய கீழ்ப்படிதல் இருந்தாதான் நம்ம உயர்த்த வேண்டிய ஸ்தானத்துக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் வைப்பார். இதான் நடந்தது யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க. இந்த வசனம், அந்த கர்த்தருடைய வார்த்தை அவர் மேல தீர்க்க தரிசனமா நிறைவேறும் அளவும் என்ன பண்ணுச்சான்? அந்த வசனமானது அவர் என்ன பண்ணுச்சான்? வாழ்க்கையில புடமுட்டுச்சு. அந்த உண்மை தன்மை அவர் காத்துக்கொண்டார். எந்த ஒரு விஷயத்திலையும் கர்த்தர் பாக்குறாருன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு வாழ தெரிஞ்சபடினாலதான் ஆண்டவர் தூக்கிட்டு எங்க வச்சாரு? எகிப்துக்கே அதிபதியா மாத்தினார். இன்னைக்கு இந்த காலவேளை கர்த்தர் உங்களோட பேசுறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு சில புடமிடுதலை நம்மளுக்கு அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? புடமிடுதல்ல கர்த்தர் இன்னாருன்றதும் அவர் மேல விசுவாசம் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வசனத்தையே சார்ந்து இருக்கணும்ன்றது ஆண்டவர் கத்துக் கொடுப்பாரு அதுல. இது எல்லாம் என்னன்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற பிராக்டிஸ். எப்படி கர்த்தர் மேல ஒரு வைராக்கியம் நம்ம இருக்கணும், எந்த